விடுதலை தாகத்தோடு வாங்கப்பா. ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை. கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே வருவீராக. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இறங்கி வருவீராக. பரிசுத்த ஆவியானவரே மகிமை பிரசன்னம் ஷெகினா எங்கள் வீடுகளை நிரப்புவதாக நிரப்புவதாக நிரப்புவதாக. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா, வாங்கப்பா. ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை. ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து வாங்கப்பா. ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே. இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே. எத்தனை செங்கடல்கள் வந்தாலும், எரிகோக்கள் வந்தாலும், யோர்தான் வந்தாலும், எமோரியர் வந்தாலும், எபூசியர் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஜாதிகள் புறப்பட்டு வந்தாலும், நாம் ஆராதிக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். பயப்பட தேவையில்லை. வாருங்கள் கைதட்டி சேர்ந்து சந்தோஷமாய் பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். சொல்லுங்க. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே 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 நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே 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 நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நமது கூடாரங்களை அழகாய் மாற்றுகிற தேவன், பரவி போகிற ஆறை போல நம்மை மாற்றுகிறது, நம்மை செழிக்க பண்ணுகிற தெய்வம், வறண்ட நிலத்திலே மேய்ச்சல்களை உண்டு பண்ணுகிறவர், திராட்சை குலைகளை உண்டு பண்ணுகிறவர். அவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவே, உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவே. யாக்கோபே 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 நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது முகம் இனி வெட்கப்பட்டு போகிறதில்லை, உன் முகம் இனி செத்து போகிறதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய முகங்களை அவர் கருக விடுகிற தெய்வன் அல்ல, நம்முடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோமா? எங்களை உயர்த்துகிறவரே, எங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறேனையா, உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. உனது முகம் இனி வெட்கப்படுவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை. சொல்லுங்க. உனது முகம் இனி வெட்கப்படுவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை,
நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது பெயரை பரவச் செய்திடுவே. நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உனது பெயரை பரவச் செய்திடுவே. நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உன் தூளை என்ன தக்கவன் யாருண்டு? உன் தூளை என்ன தக்கவன் யாருண்டு? யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பாடுங்க பாடுங்க. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். 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 கரங்களை தட்டி தேவநாமத்தை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நாளில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தில் ஏறக்குறைய 13 வசனங்கள் இருக்கிறது. இந்த 13 வசனங்களிலேயும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. அந்த வார்த்தை என்னவென்றால் சத்தியம் என்ற வார்த்தை. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1ஆம் வசனம், நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியம். அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தை நேசித்திருக்கிறவளும். இந்த அதிகாரம் தெரிந்து கொள்ளப்பட்ட அறியப்படாத ஒரு பெண்ணுக்கு எழுதப்பட்டதாக 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அதை குறித்த சரியான விளக்கங்கள் சொல்லப்படாவிட்டாலும் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒருவருக்கு இந்த அதிகாரம் எழுதப்பட்டது. இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறியுங்கள். நோ த ட்ரூத். இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற பலர் பல ஆண்டுகளாக போகிறார்கள், பல ஆண்டுகளாக வேதத்தை வாசிக்கிறார்கள், பெரிய சபைக்கு போகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆழமான வாழ்க்கை இல்லை. ஏதோ அவர்கள் போகிறதும் வருகிறதும். ஆதியாகமத்தில் அந்த காகத்தை குறித்து சொல்லும்போது அது போகிறதும் வருகிறதுமாக இருந்தது. அந்த அர்த்தம் என்னவென்றால் நிலையற்ற ஒரு வாழ்க்கை, அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை, ஆழமில்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு பயன்படாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற பலரும், இன்னும் ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிற பலர் இன்னும் ஆண்டவரை அறியாமலேயே, ஆழமான ஒரு உறவு இல்லாமலேயே, ஆழமான அனுபவங்கள் இல்லாமலேயே, ஏதோ பேரளவிலே இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் மற்றவர்களை பேர் கிறிஸ்தவர் என்று சொன்ன ஆவிக்குரியவர்கள் கூட இன்றைக்கு அவர்கள் கூட இன்றைக்கு பெயரளவிலே ஆவிக்குரிய மக்களாய் வாழ்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அன்பானவர்களே, சத்தியத்தை சரியாய் அறியாத ஒரு வாழ்க்கை. இன்றைய ஆவிக்குரிய கூட்டங்கள் செல்லும் போது, அதாவது அழைப்பு தரும்போது திரும்ப திரும்ப
சபைக்கு செல்கிறவர்கள் தான் திரும்ப திரும்ப அந்த முன்னணியில வந்து ஜெபித்துக் கொள்கிறார்கள். சபைக்கு போகிறவர்கள் தான் திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போகிறார்கள். அது தவறு என்று சொல்லவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, சத்தியத்தை சரியாய் அறிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நான் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னவென்றால், நோ த வேல்யூ ஆஃப் த ட்ரூத். சத்தியத்தின் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வேதாகமத்தினுடைய மதிப்பு விலையேற பெற்றது. அன்பானவர்களே, சத்தியத்தை என்றைக்கு நீங்கள் அறியீர்களோ அன்றைக்குத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிற பலருடைய வாழ்க்கையிலேயும் இன்றும் விடுதலை இல்லை. எண்ணங்களிலே விடுதலை இல்லை, செயலிலே விடுதலை இல்லை, வார்த்தையிலே விடுதலை இல்லை, வாழ்க்கையிலே விடுதலை இல்லை. இன்னும் சரியாய் சொல்ல போனால் உறவுகளிலே சரியான விடுதலை இல்லை. அதே தவறை திரும்ப திரும்ப, ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறார்கள் காலம் முழுவதும். கேட்டால் அவள் சொல்கிற வார்த்தை பலவீனம். அன்பானவர்களே, உங்கள் பகுதியிலே அது நியாயமா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பகுதியிலே ஒரு காலம் அது நியாயமாகாது. இதற்கு காரணம் என்னவென்றால், ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த வீழ்ச்சி, ஏன் இந்த சபலங்கள், ஏன் இந்த சலனங்கள் என்று சொன்னால், சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்வதில்லை. நம்பர் 1, அன்பானவர்களே, சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். know the truth. இன்றைக்கு முதலாவது சத்தியமாவது என்ன? ஆண்டவர் இயேசுவே சத்தியம். தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம். தேவனுடைய ஊழியன் சொல்லுகிறானே, சத்தியமான ஒரு வார்த்தை. இரண்டாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை சொல்கிறது, அந்த 2 யோவான் 1 கடைசி வரியிலே, சத்தியத்தின்படி நேசிக்கிறவர்கள். இன்றைக்கு சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே சத்தியத்தை நேசிக்க முடியும். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அன்பானவர்களே, நீங்கள் ஒரு பொருளை வாங்க வேண்டுமானால் முதலாவது அந்த பொருளை குறித்த மதிப்பீடு உங்களுக்கு தேவை, அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த பொருட்கள் மேல் உங்களுக்கு ஒரு நாட்டம் வேண்டும். நாட்டம் இல்லாமல், ஆசை இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் யாரும் வாங்குவதில்லை. அது சிறிய பொருளோ பெரிய பொருளோ. முதலாவது அந்த பொருளை குறித்த ஒரு ஆழமான எண்ணம், அந்த பொருளுடைய பயன்பாடு. இந்த பொருளை வாங்கினால் இப்படியெல்லாம் எனக்கு பயன்படும், வேல்யூ. இரண்டாவது, அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதனுடைய மதிப்பீடு மட்டுமல்ல, அது எந்த அளவுக்கு எனக்கு பயன்படும். இன்றைக்கு மக்களுக்கு சரியான மதிப்பீடு புரியவில்லை. இரண்டாவது, அதனுடைய பயன்பாடு புரியவில்லை. எனவே தான் நேசிக்கிறதில்லை. இன்றைக்கு தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற ஆவிக்குரியவர்கள் மிக குறைவு. அவசரமான ஒரு உலகம், வேகமான ஒரு உலகம், எல்லாவற்றையும் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அன்பானவர்களே, மையத்தில் இருக்க வேண்டிய ஆண்டவர் இன்றைக்கு விளிம்பிலே போய்விட்டார். விளிம்பில் இருக்க வேண்டிய உலகம் இன்றைக்கு மையத்திற்கு வந்துவிட்டது. எல்லா முக்கியங்களிலே ஆண்டவரும் ஆண்டவருடைய வார்த்தையும் முக்கியம். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். பிரையாரிட்டிஸ் இன் பிரையாரிட்டிஸ். எல்லாமே முக்கியமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த முக்கியங்களிலே ஆண்டவரையும் சத்தியத்தையும் முக்கியப்படுத்துங்கள். இன்றைக்கு ஊழியங்கள் கூட சத்தியத்தை விட்டு விலகி வெறும் கவர்ச்சிகளுக்கும் வெறும் விளம்பரங்களுக்கும் ஜனங்களை புல்லரிக்க செய்கிறது. அன்பானவர்களே, அதல்ல. ஒருவேளை அது பரவசப்படுத்தும், ஆனால் பரிசுத்தப்படுத்தாது. சத்திய மட்டுமே ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். இதைத்தான் திருமறை அடிக்கடி சொல்கிறது, என் வார்த்தை சத்தியம், உடைய வசனமே என்னை பரிசுத்தமாக்கும். என் அன்பானவர்களே, முதலாவது சத்தியத்தை அறியுங்கள். இரண்டாவது, சத்தியத்தை நேசியுங்கள். அதாவது இதை கட்டாயப்படுத்தி அல்ல, யாரோ பலவந்தம் பண்ணி அல்ல, வேதத்தை வாசியுங்கள், ஆலயத்துக்கு செல்லுங்கள். இல்லை அன்பானவர்களே, சத்தியத்தை நேசியுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள், ஆண்டவருடைய ஊழியரை நேசியுங்கள். முதலாவது சொல்ல விரும்புகிறேன், முதலாவது தேவன் நேசியுங்கள். இரண்டாவது தேவனுடைய வீட்டை நேசியுங்கள். மூன்றாவது தேவனுடைய ஊழியரை நேசியுங்கள். இன்றைக்கு இதை விட்டு மற்ற எல்லாவற்றையும் நாம் நேசிக்கிறோம். இன்றைக்கு மக்களுடைய நேசம் தேவன் மேல் இருந்து குறைய காரணம் என்னவென்றால், அவருடைய நேசம் இன்றைக்கு உலகத்தின் மேல் சென்று விட்டது. ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பின்பற்றி வா. அர்த்தம் என்னவென்றால், நீ எதையோ பின்பற்றி கொண்டிருக்கிறாய். எதன் பின்னாலேயோ உன்னுடைய நாட்டம், எதன் பின்னாலேயோ உன்னுடைய கவர்ச்சி, எதற்கு பின்னாலேயோ உன்னுடைய உள்மனம் செல்கிறது. எனவே தான் சொன்னார், என் பின்னாலே வா. அதோட அர்த்தம் என்ன? that must be a deviation, that must be a separation. என்றைக்கு அதை விட்டு வெளியே வருகிறாயோ அன்றைக்கு தான் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க முடியும். இதைத்தான் பேதுருவை பார்த்து சொன்னார், என் பின்னாலே வா,
நான் உன்னை ஆக்குவேன். அன்பானவர்களே, ஆண்டவரை பின்னாலே என்றைக்கு உண்மையான மனதோடு கூட, உத்தம மனதோடு கூட, அர்ப்பணத்தோடு கூட நீங்கள் பின் செல்லுகிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும், ஆசீர்வதிக்கப்படும். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், சத்தியத்தை நேசிப்பது மட்டுமல்ல, அந்த சத்தியத்தை வாழ்க்கையிலே பயன்படுத்துங்கள். 4ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அன்பானவர்களே, இன்றைக்கு எவ்வளவு சத்தியம் தெரியும், எவ்வளவு வேதம் தெரியும், நீங்கள் ஆழமான பிரசங்கியாரா, மேற்போக்கான பிரசங்கியாரா, சிறிய பிரசங்கியாரா, பெரிய பிரசங்கியாரா, நீங்கள் தலைவரா, அது முக்கியமல்ல. எவ்வளவு சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று முக்கியமல்ல, அறிந்த சத்தியத்திலே நீங்கள் நடக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். பவுல் இந்த யோவான் சொல்கிறார், நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்பதை என் சகோதரர்கள் வந்து சொல்லுகிறார்கள். எத்தனை அருமையான சாட்சி! நீ சத்தியத்தில் நடப்பதை முதலாவது தேவன் பார்க்க வேண்டும், இரண்டாவது உன் ஊழியன் பார்க்க வேண்டும், மூன்றாவது உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்க வேண்டும். இதுதான் சாட்சி. நான் சொல்வது சாட்சி அல்ல, என்னை குறித்த சாட்சி முதலாவது தேவன் சொல்ல வேண்டும், என் ஊழியன் சொல்ல வேண்டும், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் சொல்ல வேண்டும். மூன்றாவது நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அந்த சத்தியத்தை வாழ்க்கையிலே செயல்படுத்துங்கள். ஒருவேளை அது இழப்புகள் ஏற்படலாம், ஏமாற்றங்கள் ஏற்படலாம், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற பலன் இல்லாமல் போகலாம், ஒருவேளை சத்தியத்தின்படி வாழ்வதனாலே உலகத்திலே உங்கள் மதிப்பு குறைந்து போகலாம், 4 பேருக்கு மத்தியிலே நீங்கள் ஒருவேளை தலைகுனிய நேரிடலாம். ஆனால் வேதம் சொல்கிறது 8ஆம் வசனத்திலே, உங்கள் செய்கைகளின் பலனை நீங்கள் ஒரு காலம் இழந்து போக மாட்டீர்கள். You are not the loser, you are the gainer. You are not a victim, you are a victor. நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயம் பெறுகிறவர்கள். ஒருவேளை சத்தியத்தின்படி வாழும் போது லஞ்சம் வாங்கக்கூடாது. அன்பானவர்களே, அதனால ஏராளமான இழப்புகள் உண்டு. இதை செய்தால் எனக்கு இப்படிப்பட்ட நஷ்டங்கள் ஏற்படும். செய்து பாருங்கள் அன்பானவர்களே, நீங்கள் எதையும் இழந்து போக மாட்டீர்கள். திரும்ப சொல்கிறேன், 8ஆம் வசனத்திலே ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, இழந்து போகாமல் எதையும் இழப்பதில்லை. உங்களுடைய சாட்சி இழப்பதில்லை, வாழ்வை இழப்பதில்லை, உங்களுடைய தொழிலை இழப்பதில்லை, நன்மைகளை இழப்பதில்லை. மாறாக அடுத்த வசனம் சொல்கிறது, பூரண பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆங்கில வேதாமத்தில் ஃபுல் ரிவார்ட், அதாவது பாதி அல்ல, அரைவாசி அல்ல, கணுக்கால் அல்ல, முழுமையான. அன்பானவர்களே, don't look for result, look for a reward. ஒருவேளை இந்த உலகத்தில் ரிசல்ட் வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் தேவன் கொடுக்கிற ரிவார்ட் ஒரு காலம் மாறாது. வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவது முக்கியமல்ல, சத்தியத்தின்படி வாழுங்கள். அப்படி வாழும்போது வசனம் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒன்றையும் இழந்து போக மாட்டீர்கள், நீங்கள் பூரண பலனை பெறுவீர்கள். 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக அப்படி நீங்கள் சத்தியப்படி வாழும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். அன்பானவர்களே, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, சூழ்நிலை கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, மக்கள் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, பரலோகம் தருகிற சந்தோஷம். எங்கே ஆரம்பிக்கிறது? know the truth. இரண்டாவது love the truth. மூன்றாவது walk the truth. இது இப்படி சொல்லுகிறேன் நான், walking the truth, working for the truth, welcoming the truth and witnessing the truth. தமிழை சொல்லுகிறேன், சத்தியத்திலே நடவுங்கள், walking in the truth. இரண்டாவது working for the truth, அந்த சத்தியத்துக்காக வாழுங்கள். ஒருவேளை நஷ்டங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் ஒரு மிகப்பெரிய பூரண பலனை பெறுவீர்கள். மூன்றாவது வெல்கமிங் த ட்ரூத், அந்த சத்தியத்தை நீங்கள் விரும்புங்கள், அந்த சத்தியத்திற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் தாருங்கள். நான்காவதாக அந்த சத்தியத்திற்காக சாட்சியாய் வாழுங்கள். 3 யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்ற உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அடுத்த வசனம் சொல்கிறது, இதை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அன்பானவர்களே, சத்தியத்தில் வாழும்போது நீ சந்தோஷப்படுகிறாய், ஊழியன் சந்தோஷப்படுகிறான், பரலோகம் சந்தோஷப்படுகிறது. இதைவிட மேலான பாக்கியம் இந்த பூமியிலே இல்லை அன்பானவர்களே. எனவே வாழ்வோ சாவோ, உயர்வோ துன்பங்களோ எதுவானாலும் அன்பானவர்களே, நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வாக்கிங் ஃபார் த ட்ரூத். இரண்டாவது ஒர்க்கிங் ஃபார் த ட்ரூத். மூன்றாவது வெல்கமிங் த ட்ரூத். நான்காவது விட்னஸிங் ஃபார் த ட்ரூத். அப்படி சாட்சியாய் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை மலரும். உங்களோடு பேசுகிற நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து என்னுடைய 17வது வயதிலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன்.
பல பாடுகள், பல போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் சத்தியத்திற்காக வாழ்ந்த காரணத்தினாலே இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியனாய் உயர்த்திருக்கிறார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உயர்த்திருக்கிறது மட்டுமல்ல, ஒரு பூரண சந்தோஷத்தை தேவன் தந்திருக்கிறார். உங்களுக்கும் அதையே செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு யாராய் இருந்தாலும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்திற்காக வாழ, அதனுடைய மதிப்பை புரிந்து கொள்ள, சத்தியத்திற்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க, ஒருவேளை நஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் வேதம் சொல்வது போல அந்த பூரண பலனை, அந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள மக்கள் உதவி செய்யும். நோ கெயின், நோ பெயின், நோ கெயின் லார்ட். ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரை, ஆண்டவருக்காக இழந்த யாருமே நஷ்டப்பட்டதில்லையே. ஆண்டவருக்காக இழக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நிகழ்ச்சிகளை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன். தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் ஆண்டவரை பார்த்து நான் சொல்ல போகிற ஒரு வார்த்தை, என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்க தான் ஏசப்பா. என்னுடைய வாழ்க்கையில உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, ஆண்டவரே நான் உம்மை பின் செல்வேன். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஐயா. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. நீர் எந்த சூழ்நிலையில் எனக்கு போதுமானவனா இருக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணத்தோடு கூட இருக்கிற இடங்களில முடிந்தவர்கள் முழங்கால் படித்து, நீரே எல்லாம் ஆண்டவரே, நீரே எல்லாம் ஆண்டவரே, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, வாழ்க்கை எல்லாம் நீரே என்று சொல்லி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. மீண்டும் ஒரு விசை சொல்லுங்க. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஒரு அர்ப்பணிப்போடு கூட சொல்லுவோமா? நீரே எல்லாம் பா, நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஒரு முறை நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. தெய்வ பிள்ளை சொல்லுவோமா? நீரே எல்லாம், நீரே எல்லாம், பதவிவாமயம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. பின் செல்லுவே, பின் செல்லுவே, பின் செல்லுவே இயேசுவே. சொல்லுங்க. பின் செல்லுவே, பின் செல்லுவே, பின் செல்லுவே இயேசு. முழங்கால் படியிட்டு உடைய கைகளை உடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்ல போற. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஐயா, மரணமே சிந்தித்தாலும் ஆண்டவரே, வியாதியானாலும், துக்கமானாலும், துன்பமானாலும், கஷ்டமானாலும் உமக்கு பின் செல்லுவேன் ஐயா. எனக்காக சிலுவையில் அந்த கேடு அடைந்தவரே, என் வேதம் சொல்லுகிறது, அவருடைய முதுகு உழுகிறவருடைய நிலத்தை போல காணப்பட்டது. எனக்காக மரித்த தெய்வமே, எனக்காக காயங்களை பட்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் நேராக தொங்கிக் கொண்டிருந்த என் தெய்வமே, நான் உம்மை பின் செல்வேன் ஐயா. உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு
பின் செல்வதற்கு ஆயத்தமையா சொல்லுவீர்களா? செய்து சொல்லுவோமா? பின் செல்வேன் ஆண்டவரே, பின் செல்வேன் ஆண்டவரே. Father, பின் செல்லுவேன், பின் செல்லுவேன், பின் செல்லுவேன் இயேசுவே. பின் செல்லுவேன், பின் செல்லுவேன், பின் செல்லுவேன் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பின் செல்லுவேன் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பின் செல்லுவேன் இயேசுவை. சொல்லுங்க, உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பின் செல்லுவேன் இயேசுவை. மீண்டும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பின் செல்லுவேன் இயேசுவை. ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்ம சொல்ல போகிறோம். ஆராதிப்பேன் ஆண்டவரே. Father, I worship you. என் முழு இருதயத்தோடும் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவர் என்ன ஆராதி. நான் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம், நான் உருவாக்கப்பட்டதின் நோக்கம் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்காக அல்லவோ. என் முழு இருதயத்தோடு கூட உம்மை நான் ஆராதிக்கிறேன். இந்த கரங்களை உயர்த்தி செய்து சொல்லுவோமா? நம்ம ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் இயேசுவை. சொல்லுங்க, என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் இயேசுவை. I worship Father. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இன்னொரு முறை கூட சொல்லுவோம். ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆராதிப்பேன் இயேசுவை. எல்லாரும் என்னோடு சேர்ந்து உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆராதிப்பேன் இயேசுவை. சொல்லுமா? உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆராதிப்பேன் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆராதிப்பேன் என் இயேசுவை. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்கிறேன். ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறேன். சகல துதியும், சகல கனமும், சகல மகிமையும் உமக்கே உரியது. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ராயேலின் ராஜா,